SR flip flopக்கு என்னன்னு சொன்னா இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் இருக்கும்போது எனக்கு flip flop வந்துட்டு திரும்பி வராத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும், ஹேங் ஆயிடும். அப்ப அதை எலிமினேட் பண்றதுக்கு ஜேகே flip flop வரும். ஜேகே flip flopம் SR flip flopல இருந்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்புட் எடுத்து கொடுத்துருக்கோம். எஸ்ஆர் flip flopோட கியூல இருந்து எடுத்து ஒரு NAND கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் கியூ பார்ல இருந்து எடுத்து இங்க ஒரு NAND கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜேஎன்கே ஈக்குவலன் டு எஸ் அண்ட் ஆர். இப்போ இதுதான் எஸ் அண்ட் ஆர் மாதிரி அர்த்தம் ஆகுது. அப்ப இது மொத்தமா சேர்த்து ஜேகே flip flop அப்படின்னு சொல்றோம். ஜேகேன்றதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு, ஜாக் கெல்பைன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஜேகே flip flopோட ட்ரூத் டேபிள் இப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எஸ்ஆர் flip flopக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். கடைசியா இந்த 1 and 1 இந்த கண்டிஷனுக்கு மட்டும் எனக்கு அவுட்புட் வந்து இப்படி வரும். அதாவது 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 வரும். அதுதான் நான் டாகிள் கண்டிஷன் சொல்றேன். டாகிள்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா 0ல இருந்து 1 வர்றது, 1ல இருந்து 0 வர்றதுன்றதான் மீனிங். இந்த சர்க்யூட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இது 1 1 கொடுத்துருங்க, ஜேஎன்கே 1 1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க 0 இல்லைன்னா 1 கொடுக்கும்போது உங்களுக்கு டாகிள் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ ஜேகே flip flop அப்படின்னு சொன்னா எஸ்ஆர் flip flop along with indeterminate form eliminated. ஓகேவா? ஸோ ஜேகே flip flop வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு flip flop அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக் டேபிள் மறுபடியும் இது மூணு சேம், qn+1 qn01. அண்ட் லாஸ்ட் ஸ்டேட் பாருங்க 1 1க்கு எஸ்ஆர் flip flopல என்ன போட்டோம், நம்ம இங்க இன்டிட்டர்மினன்ட்னு போட்டோம். ஆனா ஜேகே flip flopல qn பார் அப்படின்னு போடுறோமா? ஸோ அந்த qn பார்ன்றது நத்திங் பட் டாகிள். qn இருந்தா இப்ப qn பார் வரும், அதாவது 1 இருந்தா 0 வரும், 0 இருந்தா 1 வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஜேகே flip flopல. அண்ட் மோரோவர் ஜேகே flip flopோட நிறைய அப்ளிகேஷன்ல இந்த ஸ்டேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம். இங்க இந்த டேபிளை யூஸ் பண்ணி கார்னாக்மெட் போட்டு ரெடியூஸ் பண்ணா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். flip flopல இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், கேரக்டரிஸ்டிக் டேபிள், எக்ஸைட்டேஷன் டேபிள், இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரூத் டேபிள்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ட்ரூத் டேபிள்ல இருந்து இது வந்துருச்சு, கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்துருச்சு. அதே மாதிரி ட்ரூத் டேபிள் வச்சுதான் எக்ஸைட்டேஷன் டேபிளும் போடுறோம். இது ஈஸி தான் ரிமெம்பர் பண்றது, இது ரெண்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்படி இதுல இருந்து இது வந்ததுன்றதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. எக்ஸைட்டேஷன் டேபிள் ஜேகே flip flop பார்த்தீங்கன்னா 0 1 டோன்ட் கேர் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது அப்படியே தலைக்கீழ போட்டா கே வந்துடும். ஜே மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இங்கே கே தானா வந்துடும். ஸோ ஆர்எஸ் flip flopல 0 1 0 டோன்ட் கேர், ஜேகே flip flopல 0 1 டோன்ட் கேர். இந்த ரெண்டு காலம் ரிமெம்பர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது டி flip flop. ஸோ டி flip flopன்றது எஸ்ஆர் flip flopல இங்க ஒரு இன்வெர்டர் கொடுத்து ரெண்டுத்தையும் டைப் பண்ணிட்டோம்னா டி flip flop வந்துடும். டின்றதுக்கு மீனிங் வந்து டிலே, சம்டைம்ஸ் டேட்டான்னு சொல்லலாம், ஆனா ஆக்சுவல் மீனிங் டிலே தான். ஒன்றும் இல்லை, இது என்னன்னு சொன்னா இப்போ எஸ்ஸையும் ஆரையும் டைப் பண்ணி இன்வெர்ட் பண்ணும், ஒன்று வந்து இன்வெர்ட் பண்ணும். இப்போ எஸ்ஆர் flip flopல போய் செக் பண்ணலாம் என்ன வரும் அந்த மாதிரி கொடுத்தாங்க. காம்ப்ளிமெண்டட் இன்புட்ஸ் கொடுத்தா என்ன வரும் அப்படின்றது. காம்ப்ளிமெண்டட் இன்புட்ஸ் கொடுத்தா 0 and 1 வரும். டிலே flip flopன்றது அதான். ஸோ 0 and 1 வரும். இது 0ன்னு கொடுத்தா எஸ் 0 ஆயிடும், ஆர் 1 ஆயிடும். ஸோ 1 0 ஸ்டேட்டுக்கு எனக்கு கியூ வந்து 0 வரும். இதை 1 கொடுத்தா எஸ் வந்து 1 ஆயிடும், ஆர் வந்து 0 ஆயிடும். அப்போ எனக்கு இந்த ஸ்டேட் வந்துட்டு 1 ஆயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு 0 கொடுத்தா டி 0 கொடுத்தா அவுட்புட் 0 வருது, டி 1 கொடுத்தா அவுட்புட் 1 வருது. நான் என்ன இன்புட்ல கொடுக்குறேனோ அதே அவுட்புட்ல வருது. ஆனா ஒரு கிளாக் பல்ஸ் கழிச்சு வரும். ஒரு வாட்டி கிளாக் பல்ஸ் கொடுத்தாதான் எனக்கு அவுட்புட்ல இது கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது, 1 கிளாக் பல்ஸ் டிலேல எனக்கு அவுட்புட் கிடைக்குது. அதனாலதான் இதுக்கு பேரு டிலே flip flop. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம எழுதிப்போம்.
டி அப்படின்னு சொன்னா ரீசெட் கண்டிஷன். ஸோ டி ஜீரோனா ரீசெட் பின் ஒன்ல இருக்கும். டி ஒன் சொன்னா செட் பின் ஒன்ல இருக்கும். ஸோ செட் கண்டிஷன், ரீசெட் அண்ட் செட் கண்டிஷன். இல்லை இது அவுட்புட் வச்சு சொல்லிக்கோங்க. டிக்கு 0 கொடுத்தா 0 வரும், ரீசெட் ஆகும். டிக்கு 1 கொடுத்தா 1 வரும், செட் ஆயிடும். எக்ஸைட்டேஷன் டேபிள் இதுல ஈஸி தான் ரிமெம்பர் பண்றது. இதுல பாருங்க, நீங்க என்ன QN+1 காலம் இருக்கோ அதே டி காலமா வரணும் எக்ஸைட்டேஷன் டேபிள்ல. ப்ரீவியஸ் ஸ்டேட் விட்டுடுங்க, இது நெக்ஸ்ட் ஸ்டேட்லயா, நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன வரணுமோ அதான் இங்க எனக்கு டில வரும். டெஃபினிஷன், ஆஸ் பர் டெஃபினிஷன் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ டிலே ஃபிளிப் ஃப்ளாப்ல டியும் QN+1 ஈக்குவலா இருக்கும். அது டி ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாகிள். டாகிள்னா அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு சொல்லியாச்சு, அண்ட் அது எப்படி வரும்னு சொல்லியாச்சு. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல ரெண்டு இன்புட்டையும் ஒன்னா டைப் பண்ணா அது டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப். பிகாஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன், டாகிள் வந்து 1 கொடுக்குறேன்னா ஜேவும் 1 இருக்கும், கேவும் 1 இருக்கும். ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல 1-1 கண்டிஷன்ல என்ன நடக்குது, டாகிள் நடக்குது. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல 1-1 கண்டிஷன்ல டாகிள் நடக்குது. 0-0 கொடுத்தா 0-0 கொடுத்தா நோ சேஞ்ச் நடக்குது. அது ரெண்டு தான் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ 1-1 கொடுத்தா டாகிள் ஆகும், 1-1 கொடுத்தா டாகிள் ஆகும். 0 கொடுத்தா இது ரெண்டுமே 0 போயிடும், அப்ப நோ சேஞ்ச் இருக்கும். இதுதான் டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ டி பின்ன 1ல ஹோல்டு பண்ணோம்னு சொன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த கியூ வந்து டாகிள் ஆகிட்டே இருக்கும். கிளாக் கொடுக்கும் போதெல்லாம் கியூ வந்துட்டு டாகிள் ஆகிட்டே இருக்கும். டீயை 0ல ஹோல்டு பண்ணா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கண்டிஷன், எனக்கு எந்த சேஞ்சும் நடக்காது. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, எக்ஸைட்டேஷன் டேபிள் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 0ல இருந்து 0ல இருந்தா 0ல இருந்து 0க்கு தான் மாறணும், மாறுற அப்படியே இருக்குது. அப்ப டீனா 0ல வச்சிருப்பேன்னு அர்த்தம். 1ல இருந்து 1க்கே போகுது ஸ்டேட், அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் சேமா இருக்கு அப்படின்னா மறுபடியும் எனக்கு டி 0ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப 0ல இருந்து 1க்கு போயிருந்தாலோ இல்ல 1ல இருந்து 0க்கு போயிருந்தாலோ டாகிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். டாகிள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நான் டி பின்ன 1ல வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளுக்கு மீன். கேரக்டரிஸ்டிக் டேபிள் பாருங்க. அப்போ இதுல டி 0 ஹோல்டு பண்ணா எனக்கு QN வரும். QN+1 QN ஈக்குவலா இருக்கும். ப்ரீவியஸ் ஸ்டேட் என்னவோ அதே இப்போ வரும். டி பின்ன 1ல ஹோல்டு பண்ணா QN பார் வரும், காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் வரும், அதாவது டாகிள் ஆயிட்டு வரும். ரைட்டா? ஸோ இதுதான் 4 ஃபிளிப் ஃப்ளாப். அண்ட் இதுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போடலாம், இதுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போடலாம். டி ஃபிளிப் ஃப்ளாப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, டி ஈக்குவல் டு QN+1 அவ்வளோதான். ரெண்டு சேம் இல்லையா? ஸோ டி ஈக்குவல் டு QN+1. மீதி மூணுத்துக்கு மட்டும் கேரக்டரிஸ்டிக் டேபிள் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் வேற என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக் டேபிள் இருக்குன்னா, இது இல்லாம கேரக்டரிஸ்டிக் டேபிள் இவ்வளவுதான். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இங்க இருக்கு, இங்க கொஞ்சம் கொடுத்துருக்கேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எச் ட்ரிகர் டி ஃபிளிப் ஃப்ளாப், அப்புறம் மாஸ்டர் ஸ்லேவ் SR ஃபிளிப் ஃப்ளாப், மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரைட்டா? வேற என்னெல்லாம் டேர்ம்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா, ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் எங்க நடக்கும்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல நடக்கும். டாகிள் ஆகிட்டு இருக்கும்போது அவுட்புட் வந்து சடனா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டாகிள் ஆகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டாக்லிங் த அவுட்புட் மோர் தென் ஒன்ஸ் டியூரிங் த கிளாக் பல்ஸ். கிளாக் பல்ஸை நான் மாத்தல, ஆனா ஸ்டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஜேகேன்ற டெர்மினல்ஸை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப டாக்லிங்ல தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்துட்டு ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எலிமினேட் பண்றதுக்கு எட்ஜ் ட்ரிகர்டு ஃபிளிப் ஃப்ளாப் இல்லைன்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம். மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்ல ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கும், கேஸ்கேடிங் ஆஃப் 2 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். காட்டுறேன்.
இதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப். இந்த மாதிரி 2 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கும். இங்க ஒரு நாட் கேட் வரணும். இங்க ஒரு நாட் கேட் வரும். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா, இது மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப், இது ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப். ரெண்டுமே ஒரே இன்புட்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். ஆனா மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப் ஒர்க் ஆயிட்டு ஒரு கிளாக் பல்ஸ் கழிச்சு ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப் ஒர்க் ஆகும். பிகாஸ் இது 1 அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா இது ஒர்க் ஆகும், இது 0 ஆயிடும். ஸோ இது ஒர்க் ஆகாது. அப்போ அடுத்த ஸ்டேட்க்கு போறதுக்கு நடுவுல 0 ஸ்டேட் வரும்ல, அப்ப 0 ஸ்டேட்ல மாஸ்டர் ஸ்டாப் ஆயிடும், ஸ்லேவ் வந்து ஒர்க் ஆகும். இதை ஃபாலோ பண்ணி இது ஒர்க் ஆகுறதுனால இதுக்கு பேரு ஸ்லேவ். மாஸ்டர் ஃபாலோ பண்ணி இது ஒர்க் ஆகுறதுனால இதுக்கு பேரு மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி 2 ஃபிளிப் ஃப்ளாப் காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த டாக்லிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து போயிடும். இங்க பாருங்க, இங்க ஒரு நாட் கேட் போட்டிருக்கோம். நாட் கேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் கேட் போட்டிருக்கிறதுனால எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது. பட் இது ஒரு நாட் கேட் தான். அப்புறம் இந்த 2 டேர்ம்ஸ். அப்புறம் செட்டப் டைம், ஹோல்டு டைம், டைம் இன்டர்வல் ப்ரிசீடிங் த ஆக்டிவ் டிரான்சிஷன் ஆஃப் சர்க்யூட் சிக்னல். ஸோ இதெல்லாம் வந்து கிளாக் வச்சு சொல்ற டைம். கிளாக் பல்ஸ், கிளாக் பல்ஸ்ல ரைசிங் எட்ஜ்னா ஃபாலிங் எட்ஜ்னா சொன்னேன். ஸோ ஒரு கிளாக் சைக்கிள்னா இதுதான், ஒரு 1 ஒரு 0 சேர்ந்தது தான் ஒரு கிளாக் சைக்கிள். செட்டப் டைம்ன்றது டைம் இன்டர்வல் ப்ரிசீடிங் த ஆக்டிவ் டிரான்சிஷன். இதுதான் ஆக்டிவ் டிரான்சிஷன். எனக்கு ஒரு வாட்டி பாசிட்டிவ் எட்ஜ் வரதான் ஆக்டிவ் டிரான்சிஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க அந்த டைம் வந்து செட்டப் டைம் சொல்லுவோம். ஹோல்டு டைம் அப்படின்னு சொல்றது டைம் ஃபாலோயிங் த ஆக்டிவ் டிரான்சிஷன். எவ்வளவு நேரம் இந்த சைக்கிள் வந்து இந்த பாசிட்டிவ்ல ஹோல்ட் ஆயிருக்கு இல்ல நெகட்டிவ்ல ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஹோல்டு டைம். அப்போ ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். இல்ல ப்ரொபகேஷன் டிலே அப்படின்றது நார்மலா எல்லா டிவைஸ்லயும் இருக்கிறது தான். எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் இந்த ப்ரொபகேஷன் டிலே இருக்கும். டைம் ரெக்வயர்ட் ஃபார் அவுட்புட் டு ரியாக்ட் டு த சேஞ்சஸ் இன் த இன்புட். ஸோ இம்மீடியட்டா ரியாக்ட் ஆகாது, லைட்டா டிலே ஆகும், நானோ செகண்ட்ஸ் கணக்குல டிலே ஆகும். அதுதான் ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலி பார்த்தா எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் கொஞ்சம் ப்ரொபகேஷன் டிலே இருக்கும். பிகாஸ் இன்டர்னலா எல்லாமே என்ன இருக்கும், மாஸ்ஃபெட் இல்லைன்னா டிரான்சிஸ்டர் இல்லைன்னா டயோடு யூஸ் பண்ணி தான் இந்த சர்க்யூட்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்றோம். அப்ப நேச்சுரலி அங்க ப்ரொபகேஷன் டிலே இருக்கும். வேற என்னெல்லாம் சொன்னா எட்ஜ் ட்ரிகரிங், பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜ். எட்ஜ் ட்ரிகரிங்னா ஒவ்வொரு வாட்டி இந்த ஷார்ப் சேஞ்ச் நடக்கும்போது எனக்கு சர்க்யூட் ஆக்டிவேட் ஆயிரும், அதுக்கு பேரு எட்ஜ் ட்ரிகரிங். லெவல் ட்ரிகரிங்னா இந்த லெவலுக்கு ஃபுல்லா என்னோட ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஆக்டிவா இருக்கும். இந்த ஃபுல் லெவல் 5 வோல்ட் அப்படின்னா 5 வோல்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு இது ஆக்டிவாவே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி -5 வோல்ட் கொடுத்தா -5 வோல்ட் இருக்க வரைக்கும் ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது லெவல் ட்ரிகரிங். பட் லெவல் ட்ரிகரிங் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. பிகாஸ் லெவல் ட்ரிகரிங்ல தான் இந்த டாக்லிங் கண்டிஷன், ரைஸ் அரவுண்ட் கண்டிஷன்லாம் வரும். அண்ட் லாக் அவுட் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு. இது எல்லாமே லாக் டவுன் கிடையாது, லாக் அவுட். இது எல்லாமே வந்து லெவல் ட்ரிகரிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ அதுல இருந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்க்கு மாறியாச்சு. பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் டிஃபரன்ஸ் இங்க சர்க்யூட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. வேற என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்னா சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட், என்னன்னா டைமிங் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளாக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒன்று சிங்க்ரனைஸ் பண்றதுக்கு. ஸோ ஒரு சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ எண்ட் ஆகணும், எந்த பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று டைமிங் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ நேரத்துல இந்த சர்க்யூட் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ கிளாக்கை பொறுத்து தான் என்னோட ஸ்பீட் ஆஃப் த சர்க்யூட்டே இருக்க போகுது. சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆர் ஸ்பீட் ஆஃப் த சர்க்யூட், frequency or speed of the flip-flop or circuit depends on clock pulse. என்னோட கிளாக் பல்ஸோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் மொத்த ஸ்பீட் ஆஃப் த சர்க்யூட்டே இருக்க போகுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா வெறும் ஃபிளிப்-ஃப்ளாப் தான். இன்னும் சர்க்யூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய ஃபிளிப்-ஃப்ளாப்ஸ் வரும். அந்த ஃபிளிப்-ஃப்ளாப்ஸ்லாம் எப்படி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். வேற என்ன இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இருக்குன்னா, இங்கே கன்வர்ஷன்ஸ் ஒரு போர்ஷன் இருக்கு.